ஆன்ட்டி அங்கிள், காஃபி ரெடி. காப்பாளர் சுதா சிரித்த முகத்துடன் ஜன்னல் வழியா சொல்லிவிட்டு சென்றாள். அரைக்கதவை மூடிவிட்டு காமன் கிச்சனுக்கு போனார்கள் சுவாமிநாதனும் சகுந்தலாவும். பலர் அப்போதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர். அங்கே வைத்திருந்த டப்பாவிலிருந்து 2 பிஸ்கட்டு கட்டுகளை எடுத்துக்கொண்டு காஃபி கோப்பையுடன் தோட்டத்தில் உட்கார்ந்தனர். பல பறவைகளின் காலை கீச்சுக்கள் மரக்கிளைகளின் இடையே இருந்து ஒலித்தன. பக்கத்தில் வந்து உட்கார்ந்த பாலுவிடம் சுவாமிநாதன், சாந்தா மேடம்க்கு இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் நேற்று போய் பார்த்தீங்களே என்று கேட்டார். சார், இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. எலக்ட்ரோலைட் இன்பேலன்ஸாம், உப்புச்சத்து குறைந்து விட்டதாம், ட்ரிப்ஸு போட்டிருக்காங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த இல்லத்தில் இருந்த சக வசிப்பாளர் தான் சாந்தா. திடீரென்று முன்னுக்கு பின் முரணாக பேச ஆரம்பித்தார். அங்கே இருந்த பராமரிப்பாளர் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மருத்துவமனையில் சரியான நேரத்தில் சேர்த்து மருத்துவ உதவி கொடுத்ததில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். சுவாமிநாதனுக்கும் சகுந்தலாவுக்கும் இந்த இல்லத்தில் பிடித்ததே 2 விஷயங்கள். ஒன்று இன்முகத்துடனான சேவை, 2வது சிறந்த மருத்துவ வசதி. உணவு ருசி முன்ன பின்ன இருந்தாலும் இது ஒரு உயர்தரமான ஹோட்டல் என்று கூட சொல்லலாம். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 600 சதுர அடி இருக்கும். ஒரு வரவேற்பறை, படுக்கை அறை, குளியலறை, அலங்கார விளக்குகளும், ஒரு மூலையில் இருக்கும் குட்டி ஃப்ரிட்ஜும், மின்சார அடுப்பும், மைக்ரோவேவ் ஓவனும், சன்னமாக ஒலிக்கும் ஸ்பிளிட் ஏசியும், சுவரில் பதிந்திருக்கும் டிவியும், மெத்தன அமுங்கும் சோபா ஷெட்டும். அவர்கள் இருந்த பழைய வீட்டின் நிலையை எண்ணி பார்க்கையில் சொர்க்கம்தான். அவர்கள் முன்பு இருந்து வலசரவாக்கத்தில் ஒரு கிரவுண்டில் சிறிய வீடு, சுற்றிலும் செடி கொடிகள். அவர்கள் வீட்டை வாங்கும்போதே அது 10 வருட பழமையான வீடு. ஓர் அறை கொண்ட வீட்டை 2 அறைகள் கொண்ட வீடாக மாற்றினார் சுவாமிநாதன். வீட்டுக்கடன் அடையவே 10 வருடங்களுக்கு மேல் ஆகியது. அதுவும் அப்போ விலை ரொம்ப கம்மி. அவர்கள் சக்திக்கு இயன்றதை வாங்கினார்கள். வாங்கிய பொழுது சுற்றி ஒரு வயல்வெளிதான். பின்னாளில் இப்படி ஒரு பெரிய குடியிருப்பாகும் என்று அன்று அவர்கள் கொஞ்சமும் நினைக்கவில்லை. சுவாமிநாதன் போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க், சாந்தா அரசு பள்ளி ஆசிரியர். ரொம்ப சிரமப்பட்டு தான் 2 பிள்ளைகளையும் வளர்த்தனர். படிப்புக்கு கடன் வாங்க அந்த வீட்டைத்தான் இணையாக கொடுத்தார். அதன் பின் மகளுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை வரன் வந்தது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண்ணுக்கு ஒன்றும் சீர் செய்ய வேண்டாம், ஆனால் கல்யாணத்தை சிறப்பாக செய்து விடுங்கள் என்றனர். அந்த சிறப்பாக பல லட்சங்களை தொட்டது. அதற்கும் அந்த வீடுதான் கை கொடுத்தது. இருவரும் ஓய்வு பெற்ற பிறகு கடனெல்லாம் அடைத்து பென்ஷன் பணத்தில் வாழும் பொழுதுதான் தனிமையின் துயரத்தையும் பண பற்றாக்குறையையும் உணர்ந்தார்கள். பழைய வீடானதால் நிறைய வேலைகள் வந்து கொண்டே இருந்தன. மின்சார கசிவை சீர் செய்ய கை வைத்ததால் சீலிங்கில் உள்ள ஒழுகல் தெரிய வந்தது. இப்படியாகவே டாய்லெட் அடைப்பை சரி செய்ய வந்த பிளம்பர் மெயின் ட்ரைனேஜ் கனெக்ஷனே கட்டாயிருக்குது, தெருவரை புதுப்பை போடணும் என ஒரு பெரிய லிஸ்டை நீட்டினார். பிளம்பரோ எலக்ட்ரீஷியனோ சொன்ன நேரத்துக்கு வராமலும் வேலை முடிந்த பிறகு சொன்ன எஸ்டிமேட்டை விட 2 மடங்கு அதிகம் பணம் வாங்கி செல்வதுமே வழக்கமாக இருந்தது. ஏதோ சின்ன சின்ன ரிப்பேர்களை செய்து ஒப்பேத்தி வந்தவர்களை டிசம்பர் மழை புரட்டி போட்டு விட்டது. உச்சக்கட்ட மழையின் பொழுது அவர்கள் வீட்டில் 8 அடி தண்ணீர் நின்றது. பிள்ளைகளிடம்தான் உதவி கேட்டாக வேண்டும் என்ற நிலை. ஆனால் மகளும் மகனும் உள்ளத்தாலும் அமெரிக்கர்களாகவே மாறிவிட்டார்கள் என்பதுதான் இவர்களின் மிகப்பெரிய இழப்பு. மகனும் மகளும் கடைசியாக இந்தியா வந்து 5 வருடங்களுக்கு மேல் ஆயிற்று. மருமகள் அவள் வீட்டு விசேஷம் எதற்காவது 1 வார லீவில் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுவிட்டு போய்விடுவாள். அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர்களையும் அழைத்திருப்பார்கள். அங்கேயே மாமியார் மாமனாரை பார்த்தாயிற்றே என்று வீட்டுக்கு கூட வராமல், அத்தை நிறைய பர்ச்சேஸ் இருக்கு, சௌமியாவை டான்ஸ் கிளாஸில் சேர்த்திருப்பதால் மயிலாப்பூரில் அவள் டான்ஸுக்கு தேவையான நிறைய சாமான்கள் வாங்க வேண்டும். நீங்கள் இருக்கிறதோ வலசரவாக்கத்தில், இங்கே அம்மா வீடு ராயப்பேட்டை, அதனால் 3 இடத்துக்கும் போகவே எனக்கு கரெக்டாக இருக்கும் என்று இவர்கள் எதுவும் கேட்பதற்கு முன் அவளே அவளுடைய திட்டத்தை சொல்லிவிடுவாள். சகுந்தலாவும் மனசு எதுவும் கேட்காமல் பலகாரங்களையும் பேத்திக்கு வாங்கி வைத்திருந்த காதணி கழுத்தணிகளையும் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு கணவனுடன் திரும்பி வருவாள். சுவாமிநாதனும் சகுந்தலாவும் இதுவரை ஒரே ஒரு முறைதான் அமெரிக்கா போயிருக்கிறார்கள்.
அதுவும் மகளின் முதல் பிரசவத்துக்கு. அவள் இருந்தது பிலடெல்பியாவில். குழந்தை பிறந்தது டிசம்பர் மாதத்தில். ஸ்வெட்டரையும் கம்பளியையும் சுற்றி கொண்டு 4 மாசம் சேவை செய்து விட்டு வந்து விட்டார்கள். அங்கிருந்த மளிகை கடையையும் பக்கத்தில் இருந்த சிவா விஷ்ணு கோவிலையும் தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் பார்க்கவில்லை. நடுவில் எண்ணி 7 நாட்கள் ஃபீனிக்ஸில் இருந்த மகனையும் மருமகளையும் போய் பார்த்துவிட்டு வந்தார்கள். மகனும் மருமகளும் அப்பா அம்மா வந்திருக்கிறார்களே என்று ஓவரா கொண்டாடவும் இல்லை, அதே சமயம் வெறுப்பாகவும் நடந்து கொள்ளவில்லை. வெளிநாடு போனாலே இந்த விட்டேத்தி குணம் வந்துவிடுமோ என்று பலமுறை சகுந்தலா நினைத்திருக்கிறாள். அவர்கள் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவளும் சுவாமிநாதனும் விழுந்து விழுந்து கவனிப்பார்கள். ஆனால் பெண்ணும் பிள்ளையும் யாருக்கு வந்த விருந்தோ என்று நடந்து கொண்டார்கள். நம்ம ரத்தம் தானங்க ஓடுது, ஏன் இப்படி இருக்காங்க என்று ஒருமுறை கணவனிடம் அங்கலாய்த்து வியப்பை பட்டிருக்கிறாள். அவரோ மௌனசாமியாக பதிலேதும் சொல்லாமல் அமர்ந்து விட்டார். மகள் 2வது பிரசவத்துக்கு கூப்பிடுவாள் என்று நினைத்திருந்தாள் சகுந்தலா. ஆனால் மகளோ, உன்னை கூப்பிட்டால் என் மாமியாரையும் ஒரு தடவை கூப்பிட வேண்டும், எல்லாம் நானே பார்த்து கொள்கிறேன் என்று வேறு யார் தயவும் இல்லாமல் 2வது பிரசவத்தை கணவன் துணையுடன் முடித்து கொண்டாள். அவ்வளவு சாமர்த்தியம் மகளுக்கு. ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போடி, உன் குழந்தைகளோடு இருக்கணும்னு எனக்கும் அப்பாவுக்கும் ஆசையாக இருக்கிறது என்று ஒரு முறை சகுந்தலா சொன்னாள். அதான் ஸ்கைப்லேயே அடிக்கடி பேசுகிறோமேம்மா, எதுக்கு அங்கே பணத்தை செலவழிச்சுக்கிட்டு வரணும்? கார்த்திக், பாட்டிக்கு இங்கே வந்து நீ புதுசாக கற்றுக்கிட்ட பாட்டை பாடிக்காட்டு என்று அவள் மகனை கூப்பிட்டு அதோடு அந்த பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். அவள் மாமனார் இருந்த பொழுது கூட அவள் கணவன் மட்டும் வந்து காரியம் செய்துவிட்டு போனான். அப்பா வேலைக்கு போன உடனே கடனை உடனே வாங்கிட்டு கட்டின வீடுடா, 50 வருஷத்துக்கு மேல் ஆயிருச்சு. போன டிசம்பர் மழையில் ரொம்ப மோசமாயிடுச்சு. உனக்கு தெரியாததா? அம்பத்தூரில் இருந்த மாமா வீட்டில் தானே தங்கி இருந்து வீட்டை சரி பண்ணினோம். டாய்லெட் எல்லாம் பழசா பள்ளத்தில் இருக்குது, அதனால் அடிக்கடி வெளி சாக்கடை தண்ணி வலியுது. வாசக்கதவெல்லாம் ரொம்ப பாழாயிருக்கு, ஒரு உதவிட்டா கதவு உடஞ்சிடும். அவ்வளவு இத்து போச்சுடா. அதுக்கு என்னம்மா செய்ய சொல்கிற என்றான் மகன் வேணு. எங்கள் 2 பேருக்கும் பாதுகாப்பே இல்லடா, வயசானவங்க தனியாக இருக்கோம்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும். இடித்து ஃப்ளாட்டாக கட்டிடலாம், எங்களுக்கும் துணைக்கு பில்டிங்கில் மற்ற குடித்தனங்கள் இருப்பாங்க. உனக்கு ஒரு ஃப்ளாட், காவியாவுக்கு ஒரு ஃப்ளாட்டு கொடுக்கணும்னு அப்பாவுக்கும் ஆசை. ஒரு தடவை வந்துட்டு போடா, நல்ல பில்டராக பார்த்து பேசி இந்த வீட்டு சாமானையெல்லாம் வேறு வீடு பார்த்து வச்சுட்டு போனீன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் எங்களுக்கு. அப்பாக்கோ 75 வயசு ஆயிடுச்சு, என்னாலையும் முடியலை, அப்பாவுக்கும் முடியலை என்றாள் சகுந்தலா மகனிடம். ஸ்கைப்பில் அந்த பக்கம் அவள் மகன் வேணு எதையும் காதில் போட்டு கொண்ட மாதிரியே தெரியவில்லை. சகுந்தலாவிக்கோ கோபம் பொத்து கொண்டு வந்துவிட்டது. நீ எல்லாம் என்ன பிள்ளை, ஃபாரின் போறேன்னு நினச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் நாங்கள் 2 பேரும் என மகனிடம் கடிந்து கொண்டாள். ஒரு நாள் மகளிடமும் இதே வீட்டு மேட்டரை பேச ஆரம்பித்தாள் சகுந்தலா. எல்லாம் அண்ணா சொன்னான்மா, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. இப்போ எதுக்கு வீட்டை இடிச்சு கட்டணும்? நானும் அண்ணனும் இந்தியா திரும்பி வர போகிறதில்ல. கட்டடத்துக்கு ஒன்றும் விலை கிடையாது, எப்பவும் நிலத்துக்கு தான் மதிப்பு. இப்போ எதுக்கு அனாவசியமாக இடிச்சு கட்டுறீங்க? பின்னாடி நிலத்தை விற்று நானும் அவனும் பணத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு போய்க்கிறோம் என்றால் சர்வசாதாரணமாக. சகுந்தலாவின் மனமோ நொந்து நூறாகிவிட்டது. வயதான பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லாமல் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதை வாய்விட்டு சொல்லியும் எந்த கவலையும் படாமல் சொத்தை மட்டும் கணக்கச்சிதமாக பங்கு போட்டுக்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பது உண்மையிலேயே 2 பேருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. எப்பொழுதுமே தலைமுறை இடைவெளி இருப்பது சகஜம்தான், ஆனால் இவ்வளவு பெரிய இடைவெளியா என்று மனம் வேதனைப்பட்டது. அவள் மாமியாருக்கு புற்றுநோய் வந்து கடைசி காலத்தில் 2 வருடம் குளிப்பாட்டி சோறூட்டி மற்ற உதவிகள் செய்து மாமியார் மனம் கோணாமல் பார்த்து கொண்டவள் சகுந்தலா. தனக்கும் தன் கணவருக்கும் உடல் நலமில்லாமல் போனால் ஸ்கைப்பில் விசாரிப்பதுடன் நின்றுவிடும் என்று புரிந்து கொண்டாள். இவர்களே தெரிந்தவர்கள் மூலம் ஜாயின்ட் வெஞ்சருக்காக சில பில்டர்களை பார்க்க ஆரம்பித்தனர். சுவாமிநாதனின் மாமா பையன் சமீபத்தில் அவன் வீட்டை இடித்து கட்டியிருந்தான். அவனை சென்று சந்தித்ததில் அவன் தன் பில்டரை பற்றி நல்ல அபிப்பிராயம் சொல்லி அவர்களை அவனே பில்டர் ஆஃபீஸுக்கும் கூட்டி சென்றான்.
பேசிக்கொண்டிருக்கையிலே சகுந்தலா அங்கிருந்த சில மாடல்களை வியந்த வண்ணம் பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த இன்ஜினியர் கோபால்சாமி, வாருங்கள், நாங்கள் கட்டிய சில கட்டடங்களின் மாடல்களை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று ஒரு பெரிய ஹாலுக்கு அழைத்துச் சென்றார். ஆசிரியரானதால் சகுந்தலாவுக்கு குழந்தைகளுக்கு மாடல்கள் செய்ய சொல்லி கொடுத்தாள். பார்த்து கொண்டே வந்தவள் ஒரு மாடலை பார்த்து, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லை ஹோட்டலா என்று கேட்டாள். அதற்கு அவர், இல்லைங்கம்மா, இது ஒரு முதியோர் இல்லம் என்று ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்கிறோம். ஒரு பெரும் பணக்காரர் அவர் மனைவி ருக்மணி பெயரில் இதை கட்டியுள்ளார். மாச வாடகை அதிகம்தான், ஆனால் இது உயர்தர சேவை என்றார். பொறி தட்டியது சகுந்தலாவுக்கு. ஏன் இந்த வீட்டை இடித்து கட்டி கஷ்டப்படணும்? பேசாம இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தில் போய் இருந்து விட்டால் இருவரில் ஒருவர் போன பின்பும் பழகிய இடத்தில் மற்றவர் தொடர்ந்து இருக்கலாமே. வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் கணவரிடம் இது பற்றி பேசினாள். அவருக்கும் சகுந்தலாவின் யோசனை மிகவும் நல்லதாகவே பட்டது. 4 பில்டர்களை போய் காத்திருந்து பார்த்து அவர்கள் சொல்லும் கணக்கு வழக்குகளையெல்லாம் மனதில் ஏற்றிக்கொள்வதே அவருக்கு பெரும் சிரமமாக இருந்தது. இதற்கு மேல் ஒரு பில்டரை முடிவு செய்து அக்ரிமெண்ட் போட்டு ஏமாறாமல் பிளாட்களை கட்டி முடிக்க வேண்டுமே என்னும் கவலை அவர் மனதில் அரித்து கொண்டு இருந்தது. அடுத்த நாளே இன்ஜினியர் கோபால்சாமியிடம் தங்கள் முடிவை சொன்னார்கள். அவரும், உங்க வீடு நல்ல லொக்கேஷனில் உள்ளது, அதனால் நானே நிலமாகவே வாங்கிக் கொள்கிறேன் என்று டோக்கன் அட்வான்ஸும் அன்றே கொடுத்து விட்டார். டாக்குமெண்ட்ஸை எல்லாம் வக்கீலிடம் காட்ட அவர்களிடமிருந்து எடுத்துச் சென்றார்கள். அவரிடமே அந்த புதிய முதியோர் இல்லத்தில் தங்களுக்கு இடம் கிடைக்குமா என்று பார்க்க சொன்னார்கள். அவரும் விசாரிக்கிறேன் என்று சொன்னார். அந்த வாரத்தில் மகளுடனும் மகனுடனும் பேசும் பொழுது, ஒரு முதியோர் இல்லத்தில் போய் தங்கிக்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் என சொன்னார்கள். இருவருமே பேசி வைத்து கொண்டு சொன்ன மாதிரி, ஓ நல்ல முடிவுமா, வீடு ரிப்பேர் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்றனர். மகனும் மகளும் மறக்காமல் வீட்டை என்ன பண்ண போகிறீர்கள் என்று கேட்டனர். எளிதா வாடகைக்கு விட்டுடலாம், அந்த வாடகையையும் எங்கள் செலவுக்கு சரியாகும் என்று சகுந்தலா கூறியதை மகிழ்ச்சியாக இருவரும் ஏற்றுக்கொண்டனர். ஒரு ஆறுதலுக்கு கூட, ஏமா அங்கே போறீங்க? இல்லை, மாத செலவுக்கு பணம் பற்றவில்லையா? நாங்கள் அனுப்புகிறோம் என இருவரும் எதையுமே சொல்லவில்லை. விரைவில் வீட்டை விற்று ஒரு நல்ல நாளில் ருக்மணி முதியோர் இல்லத்துக்கு குடிவந்தார்கள். மகிழ்ச்சியாக செல்கிறது அவர்களின் வாழ்க்கை. அவர்கள் வயதுக்கேற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சுறுசுறுப்புடன் வைத்திருக்கிறது. தங்கள் காலத்துக்கு பிறகு அவர்கள் வீட்டை விற்ற பணத்தை அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதி வைத்தனர். அந்த பணத்தில் எத்தனை குடியிருப்புகள் கட்ட முடியுமோ அந்த எண்ணிக்கையில் கட்டி மாத வாடகை கொடுக்க முடியாதவர்கள் பயன்பெறும்படி இலவச விடுதியாகவும் மாற்றிக்கொள்ளலாம் என்று தெளிவாக எழுதி வைத்தனர். எப்பவும் போல ஸ்கைப் கால்கள் தொடர்ந்தன, விசாரிப்புகள் தொடர்ந்தன. மகனோ மகளோ எப்பொழுதாவது அவர்கள் சென்னை வந்து வீட்டை பார்க்க சென்றார்களேயானால் அது ஒரு 3 மாடி குடியிருப்பாக மாறியிருப்பதை பார்ப்பார்கள். கணவன் மனைவி இருவரும் தங்களின் நிலைமை கடைசி காலத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று ஒரு நாளும் கவலைப்படவில்லை. ஏனெனில் ருக்மணி அம்மாளின் முதியோர் இல்லம் அவர்களை அவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம் தங்களின் நிலைமை போல் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார்கள். பெற்றோர்களை வயதான காலத்தில் தனியாக தப்பிக்க விடுவது பெரும் பாவமாகும். அவர்கள் நினைத்தால் சிறுவயதிலேயே நம்மளை ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டிருக்கலாம். ஆனால் தான் பெற்றெடுத்த மகனையும் மகளையும் அவ்வளவு சந்தோஷமாக வளர்த்தி ஆளாக்கி படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து அவர்கள் அடையும் சந்தோஷம் தாங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகும் பொழுது அதற்கு நேர் எதிராகவே வருத்தப்படுவார்கள் என்று சொல்வதை விட அவர்களின் மனம் உடைந்து சுக்குநூறாகிவிடும். அந்த வழியை நாம் எப்பொழுதுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். நம்மளை சிறுவயதில் எப்படி பார்த்து கொள்கிறார்களோ அதே போல் வயதான நேரத்தில் நாம் அவர்களை பார்த்து கொள்வதுதான் அவர்களுக்கு தரும் அளவு கடந்த நம்பிக்கையும் நிம்மதியுமாகும். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி.